अस्सलाम वालेकुम वेलकम टू सासस किचन इनके நம்ம மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன் இத கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துர்க்கேன் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் 100 கிராம் சின்ன வெங்காயம் பாதி லெமன் ஜூஸ் உப்பு தேவையான அளவு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அத நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம எந்த பொடிகளும் சேர்க்க போறோம்ல எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்மளே சேர்க்க போறோம் அதுக்காக பொருட்கள் பார்த்தலாம் நாளைக்கு 4 வத்தல் எடுத்துர்க்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் மல்லி 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய துண்டு பட்டை 3 ஏலக்காய் 6 கிராம்பு 8 பல் பூண்டு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் அதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வத்தலை ட்ரை ரோஸ்ட் பண்ணிரலாம் அதுக்காக நான் பிச்சு போட்டுக்கறேன் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணனும் பாருங்க இந்த மாதிரி வரணும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாத்திக்கிறேன் அடுத்து மிச்சம் இந்த பொருட்கள் எல்லாம் வதக்கிடலாம் இஞ்சியும் பூண்டையும் தவிர மத்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிரலாம் இங்க பாருங்க எல்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருச்சு இத எடுத்துறலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன் இது கொஞ்சம் ஆறிடுச்சு இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துறேன் இதுல இது ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அரைச்சிட்டேன் அடுத்து என்ன செய்யணும்ன்றது பார்க்கலாம் நான் குக்கர்ல நம்ம காமிச்ச எண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நான் தாளிக்க பொருட்கள் சொல்லல ஒரு சின்ன பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கறேன் தாளிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் பொருட்களை சொல்ல மறந்துட்டேன் இது வெடிக்கட்டும் கொஞ்சம் அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் வதங்கணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது லைட்டா சேஞ்ச் ஆனாலே போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் நான் இதுல பாருங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் கலர் அடுத்து நம்ம பேஸ்ட் சேர்த்துறலாம் அரைச்ச பேஸ்ட்டை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இஞ்சியோடையும் பூண்டோடையும் பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு அடுத்து கறி சேர்த்துறலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கீழே ஒட்டுச்சுனா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் கொஞ்சம் தான் உப்பு சேர்த்திருக்கோம் இந்த மாதிரி வதங்கணும் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் அரை லெமன் ஜூஸ் அது வேணுமா நீங்க தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு டேஸ்ட் இருக்கும் லெமன் சேர்த்தீங்கனா பாருங்க நல்லா வதங்கிருச்சு மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்துக்கறேன் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கறேன் அடுத்து மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கோங்க இது 6வது விசில் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் பிரஷர்லாம் இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பிரஷர்லாம் இறங்கிருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல வாடை வந்துச்சு இப்போ கறியும் நல்லா வெந்திருச்சு இப்போ நான் திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு இல்லையா கொஞ்சம் கெட்டியா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இங்க பாருங்க நல்லா கெட்டியாயிருச்சு மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு நமக்கு இத சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம் மாத்திட்டேன் இங்க பாருங்க அவ்வளவுதாங்க ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு இத கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க